V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மெட்ராஸ்காரன் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெட்ராஸ்காரன் அப்படின்னு சொன்னவனே சரி படத்தில் சென்னை பாஷை ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து போகும்போது சென்னை பாஷை துளி கூட இல்லை. மெட்ராஸ்காரன் ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னா, பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊர்லேயுமே சென்னையில் பிழைப்புக்காண்டி வந்திருப்பாங்க, வேலைக்காக, மற்ற தொழிலுக்காக, மற்ற இதுக்காண்டி சென்னைக்கு அங்கே குடிப்பு வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கவங்கலாம் அவனை மெட்ராஸ்காரன் அப்படிங்கிற பார்வையில் தான் பார்ப்பாங்க. அது எனக்குமே இருக்குது. நானும் ஊருக்கு போனாலும் மெட்ராஸ்காரன் வந்திருக்கான் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறது தவிர்க்க முடியாது. இது எல்லாருக்குமே பொதுவாக எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அதை தான் இந்த படத்துக்கு தலைப்பாக வச்சுருக்காங்க. இந்த படத்தை SR ப்ரொடக்ஷன் சார்பாக ஜெகதீஷ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. வள்ளி மோகன்தாஸ் கதை எழுதி திரைக்கதை வசனம் இயக்கியிருக்காரு. சாம்சியஸ் இசையமைச்சிருக்காரு. வசந்தகுமார் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஷன் நிகாம், நிகாரி, பாண்டியராஜன், கலையரசன், கருணாஸ், சுப்பராயன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இன்னும் சிலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, சென்னையில் பிழைக்கு வந்த கதாநாயகன் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கேறி சொந்த ஊரில் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. பொதுவாக ஒரு கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. வீடு கட்டுறதும் கல்யாணம் பண்ணுறதும் அவ்வளோ எளிதானது இல்லை. அதுக்காண்டி ஒவ்வொரு பெற்றோர்களும் மெனக்கடல் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயமா தான் இருக்கும். அப்படி இந்த கதாநாயகன் படிப்படியாக நம்ம கல்யாணத்தை சொந்த ஊரில் நம்ம ஜாதிசானா நம்ம மக்களோட கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சென்னையில் லவ் பண்ணுற பண்ண ஊருக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. கதாநாயகியோட அப்பாவுக்கு ஊரில் போய் கல்யாணம் பண்ணுறதுல ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் மக விரும்பிட்டா அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு வேண்டா விருப்பாவே வர்றாரு. தொடக்கத்துலேருந்தே அவர் எல்லாத்தையும் ஒரு வேண்டா விருப்பாவே பார்ப்பாரு. அந்த ஊரா படம் ஃபுல்லாக புதுக்கோட்டையை சுற்றி தான் எடுத்திருக்காங்க. புதுக்கோட்டையா ஏதோ வில்லேஜ் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்வை இருக்கும். அங்கே இருக்கிறது புதுக்கோட்டையிலே உயர் ரக லாட்ஜில் ரூம் போட்டால் கூட என்ன லாட்ஜ் அப்படின்னு ஒரு எல்லாத்தையுமே ஒரு வெறுப்பான பார்வையில் தான் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி கதை ட்ராவல் ஆகுது. ஊரில் ஒரு கல்யாணம் அப்படின்னா மக்கள் எப்படி, அதாவது அத்தை, மாமா, மச்சினை, ஓரத்தி, நாத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவளை எப்படி உரிமையாக எப்படி இது பண்ணுவாங்க, அதாவது சொல்லாடல், அவங்க ஒரு கல்யாணத்தில் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பொதுவாக இந்த மாதிரி குரூப்பாக இருக்கிறவங்க டயலாக் பேசும்போது பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூட்டி பாராமல் எல்லாருமே சரியாக பேசணும் அப்படிங்கிற பெரிய ஒரு இயக்குனருக்கு ஒரு பெரிய சவாலான விஷயம். அவ்வளோ பேரும் அது எல்லாரும் டயலாக் டெலிவரி கரெக்டாக பண்ணுறது கல்யாண சீன் ஒரு 10-15 நிமிஷம் போனால் கூட அது ரொம்ப நமக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். என்னடா நம்ம ஊரில் கல்யாணத்தில் இப்படித்தானே எல்லாம் பேசிக்குவாங்க, நக்கல் நையாண்டி அடிச்சுட்டு பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கல்யாணத்துக்கு முதல் நாள் பெண்ணு நம்ம மாப்பிள்ளையை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அவர் வெளியில் வர்றாரு. வெளியில் வரையில் ஒரு விபத்து நடக்குது. இதுக்கப்புறம் கல்யாணம் நடந்துச்சா, அந்த விபத்து நடந்த பொண்ணு என்ன ஆனாங்க, அந்த விபத்து நடந்த பெண் யாரோட மனைவி அப்படிங்கிறதெல்லாம் படத்தில் தெளிவாக சொல்கிறாங்க. பொதுவாகவே எல்லாமே கல்யாணம் அப்படின்னாவே ஒரு வீடு கட்டினாலும் சரி, அப்போ வீடு கட்ட முடியாதவங்க அவங்க மேலே ஒரு ஏக்க பார்வை பார்ப்பாங்க. கல்யாணம் பண்ணாலும் சரி, அந்த கல்யாணம் ஆகாதவங்க அவங்க மேலே ஒரு ஏக்க பறவை பார்ப்பாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விசேஷம் இருக்கிற மாப்பிள்ளை முகூர்த்த கல்வி வந்துச்சுன்னா 3 நாளைக்கு வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிப்பாங்க. ரொம்ப லாங் டிராவல் போகக்கூடாது, வண்டியில் போகக்கூடாது, வாகனத்தில் போகக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற சில கட்டுப்பாடுகள் வச்சுருப்பாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, அப்போ எல்லாரோட பார்வை இவங்க மேலே இருக்கும். ஏச்சு பேச்சு, ஒரு என்ன சொல்லுவாங்க, வைத்தறிச்சல், ஒரு கண் பார்வைப்படும் அப்படிங்கிறதுனால தான் வெளியில் அனுப்ப மாட்டாங்க. பட் இவர் வெளியில் போனதுனால கதாநாயகி உன்னை பார்த்தாகணும், நாளையில் நான் உன் பொண்டாட்டி ஆயிடுவேன், இன்னைக்கு உன் காதலியா நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு வான் சொல்லும்போது இவன் வீட்டை விட்டு போனதுனால நடக்கிற விஷயம் தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. அது வரைக்கும் ஒரு நார்மலான வேகத்தில் போன படம் இவர் வெளியில் விபத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதையே வேற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக ஒரு ஜெட் வேகத்தில் போகிற மாதிரி படம் ரொம்ப வேகமாக போகும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. முடிவு என்ன அப்படிங்கிறது படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கதாநாயகன் புது கதாநாயகன் ஷான் நிகாம் ஒரு மலையாளி அப்படி இருந்தாலும் தமிழ் நல்ல உச்சரிப்பு கஷ்டப்பட்டு பேசியிருக்காரு. பட் நல்லா பண்ணியிருக்காரு. டான்ஸ் மூமெண்ட்டும் சரி, சண்டை காட்சியிலும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கதாநாயகியுமே நிகாருமே அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. பாண்டியராஜன் கொஞ்ச நேரம் வந்தது மன்ன நேரம் வந்திருக்காரு. கலையரசன் வில்லனா மிரட்டி இருக்காரு. கருணாஸ் தாய்மாமனை படம் ஃபுல்லாக கதாநாயகனுக்கு ட்ராவலாக ரொம்ப அழகாக வர்றாரு. சுப்பராயன் இன்னொரு வில்லனா வர்றாரு. ஸோ இந்த படத்தில் நிறையா ட்விஸ்டிங் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் படத்தில் பார்த்தா தான் நமக்கு தெளிவாக தெரியும். ஏன் நம்ம எதிர்பார்க்காத சில திருப்பங்கள்லாம் படத்தில் நிறையா விஷயங்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்ம யூகிக்க முடியாத சில காட்சிகள்லாம் வர்றது படத்தில் ரொம்ப ஒரு புதுமையாக தான் இருக்குது. ரொம்ப அழகான கதை. இப்படியும் கதை சொல்லலாம், இப்படியும் படம் எடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்க பாடல் காட்சியாக இருக்கட்டும், சண்டை காட்சியாக இருக்கட்டும், படத்தோட விறுவிறுப்பாக இருக்கட்டும், கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் படம் அழகாக போயிட்டு இருக்கு. இடைவேளை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போனால் கூட இடைவேளைக்கு அப்புறம் சில காட்சிகள் கொஞ்சம் அலுப்பை தெரினா கூட, ஆனால் படத்தோட வேகம் அந்த அலுப்பை சில இடத்துல சரி பண்ணிடுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு.
உண்மையிலேயே இந்த படம் வந்து தியேட்டரில் பார்த்து குடும்பத்தோடு பார்த்து கொண்டாடுற ஒரு படம் தான். ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, நம்ம ஒரு சொல் பேச்சு கேட்கலாம், அதுக்கு என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயத்தான் ஒரு திரைக்கதை வடிவாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு இந்த படத்தை நடித்த நடிகர்களுக்கும் சரி, டெக்னீஷியன் சரிக்கு நல்ல ஒரு திருப்பு முனையை கொடுக்கும்னு நிச்சயமாக நம்புகிறேன்.